அவங்க அண்ணன் வீட்ல இருந்து எல்லாருமே வந்துடுறாங்க வீட்டுக்கு. அண்ட் நாள் நல்லா இருக்கு. நம்ம பூ வச்சிரலாம் அப்படிங்கிற மாரிலாம் அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. ஜெயஸ்ரீக்கு இது மைண்ட்ல பாதர் பண்ணிட்டே இருக்குது. அதுவும் அந்த பக்கம் வந்து நம்ம கீர்த்தி பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவே வந்து ஒரு ப்ரொக்ரெசிவான ஒரு திங்கிங் இருக்கிற ஒரு ஆளா இருக்காரு. சமைக்கிறத பத்திலாம் பேசுறப்போ வந்து, "ஏன் பொண்ணுன்னா சமைச்சு தான் ஆவணுமா என்ன? நான் எனக்கு டைம் இருந்தா நான் சமைக்கிறேன். இல்லன்னா ஆள் வச்சுக்கலாம்." அதே மாரி அவங்களுக்கு புடிச்ச கலர்லாம் வந்து ஞாபகம் வச்சு சின்ன வயசுல இருந்தே உனக்கு இந்த கலர் தானே பிடிக்கும் சொல்றது. அண்ட் மொற செய்யணும் அப்படின்றத பத்திலாம் பேசுறப்போ, "மொறையெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. நானே நல்லா தான் சம்பாரிச்சுட்டு இருக்கேன். எனக்கு இதெல்லாம் வேணாம்." அப்படின்னு சொல்றதுன்னு சொல்லிட்டு, அவர் வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப நல்லவர், ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கிறவர் அப்படிங்கிற மாரி வந்து அவர காட்டுறாங்க. ஜெயஸ்ரீக்கு வந்து அவரு எந்த அளவுக்கு வந்து இந்த கல்யாணத்துல வந்து இன்ட்ரெஸ்டடா இருக்காரு, அவருக்கு எவ்வளோ புடிச்சிருக்கு நம்மள அப்படிங்கிறது எல்லாமே தெரிய அவங்களுக்கு வந்து ஒரு பயம் வந்துட்டே இருக்கு. நம்ம இந்த மாரி பொய் சொல்லி வந்து கல்யாணம் பண்றோமே, இது நல்லா இருக்காதே அப்படின்னு சொல்லிட்டு பேசியே ஆகணும்ன்ட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, நேரா அவங்க பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர வந்து கோயிலுக்கு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. ஏன்னா அங்க ரொம்ப நல்ல விஷயம் என்னன்னா, அவரு அதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அவங்கள புடிக்கும் அப்படிங்கிற மாரி இருப்பாரு. ஸோ இத கேட்டுட்டு அந்த ஒரு அப்சஷன்ல பரவால்ல இருந்துட்டு போகுது அப்படின்ற மாரி அவரு யோசிக்காம சொல்லிருவாரோன்னு நெனச்சேன். பட் அப்படிலாம் இல்லாம அவரு ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுவாரு. நிதானமா எல்லாத்தையும் கேட்டு ப்ராசஸ் பண்ணி, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்ற மாரி சொல்லுவாரு. பட் வீட்டுக்கு போயிட்டு என்னன்னா, என்னால முடியல. எனக்கு இது செட் ஆவாது அப்படிங்கிற மாரி அவங்க அண்ணன்ட்டயும், அண்ணன் ஒய்ஃப்ட்டயும் சொல்லிருவாரு. ஸோ இப்ப என்ன மேட்டர்ன்னு தெரிஞ்சோன தாங்க நம்ம அண்ணன் ஒய்ஃப் இருக்காங்க தெரியுமா? அவங்களுக்கு இப்ப தான் வந்து அப்படி ஒரு நிம்மதியா இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு ஸ்டார்ட்டிங்ல இருந்தே அந்த ஒரு இன்ஸ்டிங்க்ட் மாரி இது தப்பா இருக்கு, இது தப்பா இருக்குன்னு தோணிட்டே இருந்தது. இப்ப தெரிஞ்சோன அப்பாடா! அப்படிங்கிற மாரி அவங்களுக்கு இப்ப தான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே வந்தது. அப்பவே நான் நெனச்சேன், இதனால தான் அவங்களுக்கு நெஞ்சு வலியே வந்திருக்கு அப்படிங்கிற மாரி அவங்க ஒரு பக்கம். அண்ட் இதுக்கு முன்னாடியுமே அவங்க ஒரு நல்ல விஷயத்த பண்ணியிருப்பாங்க. அதாவது நேரா போயிட்டு ஜெயஸ்ரீ கிட்டயே வந்து கேட்பாங்க, இந்த மாதிரி உனக்கு இந்த கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்குதா? இல்ல உன்ன ஃபோர்ஸ் பண்ணி தான் கல்யாணம் பண்ண வைக்கிறாங்களா? பழங்காலத்து ஆளு அப்படின்லாம் நெனைக்காத. ஏன்னா கல்யாணம் அப்படிங்கிறது நீங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கிறது. புடிக்காம ஃபோர்ஸ் பண்ணி பண்ணா வந்து வாழ்க்கையே வேஸ்ட் ஆயிரும். நல்லா இருக்காது அப்படிங்கிற மாரி அவங்க சொன்ன பாயிண்ட்லலாம் வந்து 100க்கு 100 உண்மை அப்படிங்கிற மாரி சூப்பரா தாங்க சொல்லியிருப்பாங்க. நிம்மதியா பொழப்பு ஓடணும்ல அப்படிங்கிற மாரி ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க. அது கரெக்ட்டா இருக்கும். ஸோ அவங்க ஆல்ரெடி வந்து இது ஃபோர்ஸ்டா இருக்கக்கூடாதுன்ற யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப கீர்த்தி பாயிண்ட் ஆஃப் வியூல கீர்த்தி வந்து எனக்கு அவ்வளோ பக்குவம்லாம் இல்ல. என்னால வந்து ஏத்துக்கிட்டு அவங்களோட வாழ முடியாது அப்படிங்கிறத ஓப்பனா சொல்றாரு. அவங்க அண்ணன் பார்த்தீங்கன்னா கன்வின்ஸ் பண்ணிட்டு தான் இருப்பாரு. நம்ம பொண்ணுடா பரவால்லடான்ட்டு. பட் இவங்க ரொம்ப கிளியரா அதெல்லாம் கிடையாது. வாழ்றது அவன் தான். அவனுக்கு பிடிக்கல அப்படின்னா நம்ம இதுக்கு மேல பண்ணக்கூடாது. நீங்க போய் உங்க தங்கச்சிட்ட சொல்லிருங்க. இது சரி வராது அப்படிங்கிற மாரி சொல்லி அனுப்பிடுறாங்க. அண்ட் இவரும் பார்த்தீங்கன்னா போயிட்டு சண்முகம்ட்ட சொல்றப்போ, சண்முகமும் ரொம்ப பிராக்டிகலான பெர்சன். பிளஸ் அவருக்கு இதுல வந்து பெருசா ஸ்டார்ட்டிங்ல இருந்து இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு நமக்கு தெரியும். ஏன்னா சொந்தத்துல பண்ணக்கூடாது. ஆல்சோ பொண்ணு நல்லா படிச்சிருக்கா, பையன் வந்து படிக்கல அப்படிங்கிற மாரி நெறைய விஷயம் அவருக்கு மைண்ட்ல பாதர் பண்ணிட்டே இருந்தது இல்லையா? ஸோ அவரு வந்து ஓகே எனக்கு புரியுது. இது கல்யாணம் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் நின்னு இருந்ததுன்னா ரொம்ப தப்பா இருந்திருக்கும். ஸோ இப்பவே தெரிஞ்சது வந்து நல்ல விஷயம் தான் அப்படிங்கிற மாரி நாங்க தான் சொல்லியிருக்கணும். பட் நாங்க மறைச்சிட்டோம். அது எங்க மிஸ்டேக் தான் அப்படிங்கிற மாரி அவருமே ரொம்ப சென்சிபிளா பேசியிருப்பாரு. ஸோ பேசிக்கா பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெயஸ்ரீ பண்ணது வந்து ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். ஏன்னா இத வெளிய சொல்லியே ஆகணும். ஏமாத்தக்கூடாது அப்படின்னு அவங்க நெனச்சு அத ஓப்பனா சொன்னது. அண்ட் கீர்த்தியுமே வந்து அந்த அப்சஷன்ல வந்து பிளைண்டா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா அத பத்தி யோசிக்காம டைம் எடுத்து யோசிச்சு இது வேணாம் அப்படின்னு சொன்னது. அண்ட் அதே மாரி அவங்க ஃபேமிலில அவங்க அண்ணன், அப்புறமா சண்முகம்னு சொல்லிட்டு வரிசையா எல்லாருமே அத டீல் பண்ணது வந்து ரொம்பவே மெச்சூர்டா நல்லா இருந்தது. இத வச்சு ஒரு பெரிய இஷ்யூ கிரியேட் பண்ணி, டிராமா கிரியேட் பண்ணி அந்த மாரிலாம் பண்ணாம ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னும் சொல்லப்போனா அந்த அண்ணனோட ஒய்ஃப் கேரக்டரே அந்த மாரி ஒரு டிராமா கிரியேட் பண்ணிருவாங்களோன்னு நெனச்சேன். அவங்க பார்த்தீங்கன்னா, இன்னும் ரொம்ப அழகா வந்து இத ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. ஸோ பேசிக்கா பார்த்தீங்கன்னா, எபிசோட் 24ல நடந்தது இந்த ஒரு மெயினான விஷயம் தாங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வாரம் அந்த 4 எபிசோடையுமே நம்ம ரிவ்யூ பண்ணிட்டோம். ஸோ நீங்க ஆல்ரெடி பார்த்துட்டீங்க அப்படின்னா, நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? ஜெயஸ்ரீ வந்து இத கல்யாணத்துக்கு அப்புறமா கீர்த்திட்ட சொல்லியிருக்கணுமா? இல்ல இப்பவே சொன்னது கரெக்ட்டா அப்படின்னு நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போட்டுருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல உங்கள மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.